அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். நம்முடைய நாட்டை ஆன்றோர்கள் தேசமடி பாப்பா அப்படின்னு மகாகவி பாரதியார் கொண்டாடுகிறார். மிக உயர்ந்த தலைவர்கள், சிந்தனையாளர்கள், அறிஞர்கள், ஆன்றோர்கள் அப்படின்ற வார்த்தை மூலமாக இவர்களைத்தான் நாம் குறிப்பிடுகின்றோம். அவங்கள பற்றின நல்ல தகவல்கள், சிந்தனைகள், அவங்க காட்டின வழிமுறைகள் இதெல்லாம் அடிக்கடி பகிர்ந்துக்கணும். அதுதான் எல்லா ஊடகங்கள் மூலமாகவும் மக்களுக்கு போய் சேருகிற பொழுது ஒரு 10 பேர் படித்தா ஒருத்தர் மனசுலையாவது தங்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக. ஆனால் இன்றைக்கி யார் எதை பற்றி எந்த நல்ல விஷயம் சொன்னாலும் அதில் ஒரு கிண்டல், அதில் ஒரு கேலி, அதில் ஒரு விமர்சனம் அப்படின்னு பதிலுக்கு வருவதை நாம் பார்க்குறோம். சார், காயிதே மில்லத் அப்படின்னு ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்திருக்கிறார், நம்முடைய நாட்டில் இருந்திருக்கிறார்னு சொல்ல வேண்டி இருக்குது. ஏன்னா நமக்கு அதை விட முக்கியமான பல பேரை பற்றிலாம் பேசுகிற காரணத்தினால கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அப்படின்னே அவரை கொண்டாடுவது இந்த மண்ணினுடைய வழக்கம். அவர் சென்னை மாகாணம் அப்படின்னு சொன்னமே மெட்ராஸ் பிரசிடென்சி, அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திலே தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். ஒரு விருந்து நடக்கிற பொழுது அவர்கிட்ட பக்கத்தில் அமர்ந்திருந்த அப்போதைய கல்வி அமைச்சராக இருந்த பெரியவர் திரு அவினாசி லிங்கம் அவர்கள் இவர்கிட்ட கேள்வி கேட்குறார், உங்கள் பையன் என்ஜினியரிங் நல்லா படிக்கிறாரா அப்படின்னு. இவருக்கு காயிதே மில்லத்துக்கு இதை கேட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம பையன் என்ஜினியரிங் படிக்கிறான், அங்கே தான் சேர்ந்துருக்கிறான் அப்படின்றது இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அவர் ஒன்றே சொல்லார், இல்லை அதுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கிட்ட தான் வந்தது, நான் பையன் பேரை பார்த்துட்டு அப்பா யார் என்னன்னு பார்த்தப்போ அதில் உங்களை பற்றி தகவல்கள்லாம் இருந்தது. உடனடியாக உங்கள் பையனாச்சே, அப்புறம் அதை மறுக்க முடியுமா அப்படின்னு உடனடியாக நான் சீட்டு கொடுக்கறதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டேன் அப்படின்னார். ஓ சரி அப்படின்ட்டு இந்த பெரிய ஒரு வீட்டுக்கு போய் தன்னுடைய மகன்கிட்டக்க சொல்கிறார். யார்? காயிதே மில்லத் தன்னுடைய மகன்கிட்டக்க, நீ நாளையிலிருந்து அந்த படிப்பு வேண்டாம்ப்பா, அங்கே போகாத, வேற ஒரு படிப்பு தேர்ந்தெடுத்து அதிலேயே நீ மேற்கொண்டு படிக்கலாம் அப்படிங்கிறார். ஏன்பா அப்படின்னா அதுக்கு காயிதே மில்லத் அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார், வேண்டாம், என்னுடைய மகன் அப்படின்ற காரணத்தினால தான் உனக்கு இதை கல்வி அமைச்சர் கொடுத்திருக்கிறார். உன்னுடைய அறிவுக்காக, நீ பெற்ற மதிப்பெண்ணுக்காக உனக்கு அது கிடைக்க வேண்டுமே தவிர உன்னுடைய அப்பா ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற காரணத்தினால கிடைப்பது என்பது எந்த வகையிலும் சரியல்ல, அதனால் இது வேண்டாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு ஒரு பதிவு. இதுக்கு கீழே விதவிதமான நம்ம மக்கள் கேள்வி கேட்குறாங்க. இது எவ்வளோ தூரம் உண்மை, எவ்வளோ தூரம் பொய், இதை நீ இன்னும் பக்கத்தில் இருந்து பார்த்தியா, இதனுடைய வீடியோ கிளிப்பிங் இருக்குதா, உண்மையிலேயே அவர் அப்படி சொன்னாரா, இவர் இப்படி மறுத்தாரா, அந்த பையன் அப்புறம் என்ன படிப்பு இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம், யார் பக்கத்தில் இருந்து இதை குறிச்சா, இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க. சார், பெரியவங்களை பற்றி ஒரு தகவல் வருது அப்படின்னா இது உண்மையா பொய்யான்னு உடனே ஆராயக்கூடாது. அடிப்படையாக அதில் நாம் கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். உண்மையிலேயே இப்படி நடந்ததா இல்லையா, சரி நடந்திருந்ததுன்னே வச்சுக்குவோமே, இது நடந்திருந்ததாகவே இருந்தால் மட்டும் இது கேள்வி கேட்டவர் என்ன பண்ண போகிறார்? இது பொய் அப்படின்னு நிரூபிக்கிறதுனால இவருக்கு என்ன பெரிய வெற்றி கிடைக்க போகிறது? ஏங்க, நிலவில் தண்ணி இருக்கிறது அப்படின்னு செய்தித்தாளில் ஒரு செய்தி வருது, அப்படியா, இது ஒரு அறிவியல் தகவல் அப்படின்ட்டு நம்ம மேலே போனோமே தவிர அதை விட்டுட்டு உடனே மறுநாள் அந்த பத்திரிகை அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு அந்த எடிட்டருக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் போய் பார்த்தீங்களா, உண்மையிலே அங்கே தண்ணி எடுத்து நீங்கள் குடிச்சிங்களா, அது சில்லுன்னு இருக்குதா, சூடாக இருக்குதா, எவ்வளோ டம்ளர் தண்ணி குடிச்சிங்க, இதுக்கு என்ன ஆதாரம், இப்படிலாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தால் இதுக்கு முடிவு உண்டா? எந்த ஒரு விஷயத்திலேயும் நாம் கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கிறது, ஏதாவது ஒரு வகையில் நம்மை அது அறிவுபூர்வமாக வளர்க்குமா, பண்பாட்டு அளவில் நம்மை அது இன்னும் பக்குவப்பட செய்யுமா என்று பார்ப்பது தான் உயர்ந்தவர்களுடைய வாழ்விலிருந்து நாம் கற்க வேண்டிய ஒன்று. அப்போ தான் நாமும் ஆன்றோர்கள் வரிசையில் சேருவோம். ஆன்றோர்கள் தேசம் நானே. அவங்களாம் என்ன பண்ணாங்க, உயர்ந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறப்போ எதிர்த்து கேள்வி கேட்கல, எல்லாமே உண்மையா பொய்யான்னு விசாரிக்கிறது காவல்துறை வேலை. அவங்ககிட்ட போய் யாராவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு அவங்க தான் பார்ப்பாங்க. நாம் ஒவ்வொன்றுக்கும் இது மாதிரி எல்லாத்தையும் கிண்டல், கேலி, அலட்சியம், சர்வசாதாரணமாக இடது கையால் தள்ளுவதுன்னு சொல்லுவாங்களே,
அது மாதிரி மேலான விஷயங்கள் ஒன்று அதுக்கு ஒருத்தர் பதிவு படித்த சார் அசந்து போயிட்டேன். அவர் போட்டிருக்கிறாரு, இந்த அவரை பற்றி நீ போட்டிருக்கிறன்னா நீ யாருன்னு தெரியுது. எப்படி அவரை பற்றி நீ போடுறன்னா இதிலிருந்து நீ யாருன்னு தெரியுது. இப்படியெல்லாம் பார்த்தால் இதற்கு முடிவே கிடையாது. எந்த ஒரு விஷயத்திலேயும் நமக்கு அதில் நல்லது ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்து நம்மை மேலும் பக்குவப்படுத்தி கொள்வதுதான் இப்படிப்பட்ட தகவல்கள் மூலமாக நாம் செய்ய வேண்டிய முக்கியமான செய்தி. சார், அமெரிக்காவை கண்டுபிடிச்சவர் கொலம்பஸ், உங்களுக்கு தெரியும். முதல்ல அமெரிக்காவுக்கு போன பஸ் எது அப்படின்னா கொலம்பஸ் அப்படின்னு பிள்ளைங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லுவாங்க பள்ளிக்கூடத்தில். கொலம்பஸ் ஒரு விருந்தில் கலந்துக்கிறப்போ ஒருத்தர் கேலி செய்கிறார், என்ன பெருசாக இவர் அமெரிக்காவுக்கு வழி கண்டுபிடிச்சிட்டாரு, அந்த கப்பலில் அந்த வழியில் நம்ம போனால் நம்மளும் தான் கண்டுபிடிக்க போகிறோம், நம்ம மட்டும் நான் அமெரிக்கா போக மாட்டோமா, இது என்னவோ பெரிய விஷயம்னு இவரை பெருசாக பாராட்டுறீங்களே அப்படின்னு கேலி செஞ்சார். கொலம்பஸ் உடனே என்ன பண்ணார், ஒரு முட்டையை கையில் எடுத்து அந்த முட்டையை செங்குத்தாக நிற்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். இப்போ கேலி பண்ணார், அவர் கையில் வாங்கி அதை விதவிதமாக வச்சு பார்க்குறாரு, அது விழுந்துக்கிட்டே இருக்குது. கொலம்பஸ் உடனே என்ன பண்ணார், அந்த முட்டையை அவர்கிட்டேருந்து வாங்கி இப்போ நான் நிற்க வைக்கிறேன் பாருங்க அப்படின்னு அதனுடைய அடிப்பகுதியை லேசாக ஒரு தட்டி அது உள்ளே இருக்கிற அந்த திரவ பகுதி மஞ்சள் கரு வெள்ளைக்கருலாம் ஒரு சின்ன கப்பில் வாங்கிட்டு அந்த முட்டை ஓட அப்படி செங்குத்தாக நிறுத்தினார். அவர் உடனே இது என்ன பெரிய விஷயம், இது யார் தான் பண்ணலாம், எல்லாம் தான் பண்ணலாம் அப்படின்னார் அவர். எல்லாரும் பண்ணலாம், கொலம்பஸ் சொன்னார், எல்லாரும் பண்ணலாம், ஆனால் இதை இப்படித்தான் செய்யணும்னு முதல்ல தோணுதே அதுதான் முக்கியமே தவிர ஒருத்தர் செஞ்சு காமிச்ச பிறகு இது என்ன பெரிய விஷயம், இது எல்லாரும் தான் முடியாதா என்று கேலி பேசுறது ரொம்ப சாதாரணமான விஷயம் அப்படின்னார். எதையுமே கேலியாகவும் கிண்டலாகவும் நிராகரிக்கலாம், ஆனால் ஒரு முன்மாதிரியாகத்தான் இருந்து ஒரு சமூகத்திற்கு வாழ்ந்து காட்டுகிற பொழுதுதான் அப்படிப்பட்டவர்கள் ஆன்றோர்களாகிறார்கள். அவர்கள் வழியில் செல்ல வேண்டியதுதான் நாம் கற்க வேண்டிய பாடமே தவிர பதிலுக்கு பதில் கேலியாக கிண்டலாக பதிவுகள் போட்டு கொண்டிருந்தால் நம் வாழ்வினுடைய பதிவு யார் மனதிலும் இருக்காது. இதை முதலில் நம் மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.